எவ்ரி டைம் ரீலாப்ஸ் ஆகும்போது நீங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யோசிக்கிற விஷயமே என்னவா இருக்கும்? அவ்வளவுதான், என் ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சு, நான் அதை பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன், பட் நான் பண்ணிட்டேனே, ஷிட் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? இதே மாதிரி நானும் நினைச்சிருக்கேன். நான் எனி அமௌண்ட் ஆஃப் டைம் நான் வந்து மேஸ்பிரேஷனோ இல்லை ரீலாப்ஸ் பண்ணும் போதோ இல்லை வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணும் போதோ இல்லை வந்து ஒரு ஆல்கஹாலை திரும்பி வந்து கன்சியூம் பண்ணும் போதோ எவ்ரி டைம் எனக்குள்ள ஒரு பயம் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த பயம் வந்து ஃபியூச்சர் பத்தின பயமா இருக்கும். ஐயோ, இந்த ஹேபிட்டை நான் பண்ணிட்டேனே, இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நான் ஏன் இதை பண்ணிட்டேன்? அப்போ அவ்வளவுதானா, என் ஃபியூச்சர் சரியா இருக்காதா, முடிஞ்சு போச்சா அப்படின்னு என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். நைட்டு தூங்க முடியாது, ஒருவேளை தூங்கி எந்திரிச்சேன்னா படன்னு இருக்கும். அந்த ஒரு கில்ட், அந்த ஒரு ஷேம், இந்த 2 எமோஷன்ஸ் வந்து பயங்கரமா ஆக்குபை பண்ணும். இந்த 2 எமோஷனுமே என்ன பண்ணுன்னா ஒரு ரிகரேட்டிங் ஃபீலை கொடுத்து அதே நாள்ல திரும்பி நான் ரீலாப்ஸ் ஆகிறது எனக்கு பயங்கரமா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க லைஃப்லயுமே நீங்க இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. மேபி நீங்க வந்து ஒரு பானை குவிட் பண்ணணும், ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு ஜேர்னில இருக்கணும், எனக்கு என்னோட லைஃப்ல நான் வந்து வேற ஏதோ ஒரு விஷயம் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, மேபி ஒன் டைம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அஷிஷோ அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த ஸ்டேட்ல நீங்கன்னு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ், என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதுவும் முக்கியமா இந்த நோ ஃபேப் சேனல்ஸ் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க லைஃபே காலி. ஒரு நாள் விட்டுட்டீங்கன்னா நீங்க திரும்பி எல்லாத்தையும் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த நோ ஃபேப் பத்தி நிறைய எடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னவா இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்படின்னா, இந்த நோ ஃபேப்புங்கிறத குவிட் பண்ணணும், இந்த ஃபேப்புங்கிறத குவிட் பண்ணணும், நோ ஃபேப்குள்ள வரணும், நான் வந்து ஸ்ட்ராங்கா மாறணும், என்னோட ஆரா வந்து வெளியே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும். பட் யூ சி, நான் வந்து ஒரு 10 to 15 years வந்து இந்த ஹேபிட் வந்து பழகிட்டேன். ஸோ நான் ஒரு டைம் வந்து ஒரு 30 days 6 months இல்லை 3 months நான் அதை குவிட் பண்ணும் போதும் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பயங்கரமான ஒரு திரும்பியும் வந்து என்னால வந்து மீளவே முடியாத அளவுக்கு நான் இந்த ஹேபிட்குள்ள போய் மாட்டிட்டு இருந்திருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஒரு ரெகுலேட் ஃபீல் கொண்டு போயிடுச்சு, அந்த ஷேம் அந்த கில்ட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ அந்த ஷேம் அந்த கில்ட் வந்து திரும்பி இதை நீ பண்ணு, திரும்பி இதை நீ பண்ணு. பிகாஸ் அந்த ஃபியர் எனக்கு தெரியக்கூடாது, அந்த பயம் எனக்கு வெளியே நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். ஐயோ, பாசிட்டிவா மட்டும் தானே திங்க் பண்ணும், நெகட்டிவா திங்க் பண்ணிட்டா அது நடந்துருமே, என்ன பண்றது? Just a moment. ஸோ மேபி இந்த ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 to 6 minutes நான் சொல்ல போற விஷயத்த ப்ராபப்ளி நீங்க லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட், நம்பர் 1, யூ ஆர் இந்த ஸ்டெப் 1 அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்டெப் 1ல இருக்கீங்க. ஸ்டெப் 1ல இருந்துட்டு நான் அதுக்கு இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு நான் ஸ்டெப் 10க்கு போறேன் அப்படிங்கிறது நடக்கிற காரியமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, மேபி சில பேர் தாண்டி கூட போவாங்க. ரைட்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன ப்ராக்ரஸ் அந்த இடத்துல நம்ம எடுத்து வைக்கணும். பட் நமக்குள்ள என்ன ஒரு கிரைட்டீரியா, ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னா, ஓகே இவங்கெல்லாம் வந்து ஒரு 300 days முடிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு 700 days வந்து பண்ணிட்டாங்க, நானும் கண்டிப்பா என்னோட ஸ்ட்ரீக் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் யூ ஜஸ்ட் நீட் டு ரெகனைஸ், அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபெயிலியர் பேத் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொஃபஷனலாவோ இல்லை நான் வந்து இதை வந்து சாதிச்சுட்டேன் அப்படின்னாவும் அவங்க காட்டணுமே தவிர, அவங்க எத்தனை தடவை ஃபெயில் ஆனாங்கிறத காட்டுனா மேபி பீப்புள் என்ன நினைப்பாங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்கு இல்லையா? இதனால அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க இந்த விஷயத்த. ஸோ நீங்க பாக்குற எத்தனையோ பீப்புள் நிறைய இடங்கள்ல, இன்ஃபேக்ட் மீ டூ, நிறைய டைம் நான் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணும் நிறைய டைம் வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு
திரும்பி ஃபால் ஆகி தான் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட 2 years கம்ப்ளீட் ஆகுது ஆக்சுவலி ஸ்மோக்கிங் எக்விப்மெண்ட். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு ஃபால் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, நீங்க விழுந்து தான் கத்துக்கணும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் த திங் விச் இஸ் ஸ்டெப் நம்பர் 2 விச் இஸ் யூ ஜஸ்ட் நீட் டு ஃபால் அண்ட் ரைஸ். முதல்ல நீங்க விழுந்தாதான் எந்திரிச்சு உங்களால ஓட முடியும். நீங்க விழுகவே மாட்டேன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த ரெசிஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க திரும்பி டப்புன்னு விடுவீங்க. மேபி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பட் போக பயங்கரமா இது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். ரைட். Number 3, you just need to ask a single question to yourself first of all. What feelings or emotions you may hide from yourself to, அதாவது அதை மேனேஜ் பண்றதுக்காக போயிட்டு நான் வந்து மேஸ்டிபேட் பண்றேன், படம் பார்க்குறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த அர்ஜஸ் கிரியேட் ஆகும்போது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ், என்ன மாதிரி எமோஷன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகக்னைஸ் பண்ணுங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒரு பயந்துட்டோ இல்ல தப்பான ஏதோ ஒரு விஷயத்த அந்த தாட்ஸ் வந்து வந்தனாலேயோ தான் நம்ம திரும்பி போயிட்டு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நம்ம பண்ணுவோமே தவிர நம்ம பிடிச்சி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பண்ண மாட்டோம். பிகாஸ் we know that we are maximum of the time aware of that. எஸ், இது தப்புன்னு நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மேக்ஸிமம் டைம் எதனால பயப்படும் அப்படின்னா ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் இதே பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ எனக்கு ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ஏதோ வேற வேலைக்கு போறாங்க, இது பண்றாங்கன்னா அது பண்ணல, எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அப்படிங்கும் போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன்று டைவர்ட் ஆகும்னு நினைப்பேன். ஒன்று கேர்ள்ஸ் கூட போய் இன்டிமேட்டா இருக்கணும்னு நினைப்பேன், இல்லை நான் வந்து வெளியே போகணும், நான் வந்து என்னோட டைமை ஃபில் பண்றதுக்காக யாரையாவது கூட வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சம்டைம்ஸ் நான் மேஸ்டிபேட் கூட பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரியான ஒரு சில பயத்தை ஃபேஸ் பண்ண முடியாம? ஸோ ஃபீலிங்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் டேஞ்சரஸ் ஒன். அதுக்காக நீங்க வந்து ஃபீலிங்ஸே இல்லாம இருக்கணும்னு நான் சொல்லலை. ஓகே, நான் இதை வந்து அப்படி நான் மீன் பண்ணல. பட் த திங், யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? எதனால நீங்க இப்படி பண்றீங்க, எது உங்களை ரொம்ப அவாய்ட், எது உங்களை ரொம்ப டைவர்ட் பண்ணுது, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் விச் இஸ் செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் உங்க போன் உங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனாலதான் அந்த பயம் வரும்போது, அந்த எமோஷன் ட்ரிகர் ஆகும் போது நீங்க போய் அதை பாக்குறீங்க அப்படின்னா உங்க போனை எடுத்துட்டு போய் உங்களோட ஜிம் பேக்லயோ இல்ல வந்து வேற எங்கேயாவது ஷெல்ஃப்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்ப நான் என்னோட ரூம் வந்து மாடி, ரைட்? என்னோட கீழே என்ன பண்ணுவேன்னா என்னோட ஜிம் பேக்ல என்னோட போனை வந்துட்டு ஓகே கீழே போனா மட்டும் தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அப்போ கீழே போகும்போது எனக்கு கிளைண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்றது இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி சம்டைம்ஸ் நானுமே லேக் ஆயிடுவேன். உண்மைதான், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்டா? சம்டைம்ஸ் நானுமே என்னோட போனை மேல எடுத்துட்டு வந்து உட்காந்து அப்படியே ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பேன், யார்ட்டையாவது இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் அதை கீழே வச்சிருவேன். பிகாஸ் போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கான ப்ராக்ரஸ் தான் நான் பாக்குறேனே தவிர இந்த மந்த் ஃபுல்லாவே நான் ரொம்ப அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின்டா இருக்குன்னு நான் நினைக்கல. பிகாஸ் போன மாசத்துல நான் இன்ஃபேக்ட் வந்து ஒரு 10 times போனை பயங்கரமா யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த டைம் ஒரு 8 times ஆகுது நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 times ஆகுது கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் மேக்ஸிமம் டைம் ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கேன். ஸோ செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ரைட்? செல்ஃப் பைண்டிங் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஹேபிட் இருக்கு? மேபி பான் இல்லை வந்து ஃபோனு தான் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு அடிக்ஷனா இருக்கு அப்படின்னா கீழே போனா மட்டும் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இல்லை என் ரூம்ல நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், என் ரூம் விட்டு வெளியே போனா மட்டும் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஹாலில் எல்லாரும் முன்னாடி உட்காந்து தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சில செல்ஃப் பைண்டிங் ஹேபிட்ஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க, ரைட்? இது கண்டிப்பா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த செல்ஃப் பைண்டிங் ஹேபிட் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ இந்த டிசிப்ளின் ஜேர்னில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல கம்யூனிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மந்த்லி 999 rupees, ரைட்? இட்ஸ் 999. ஸோ இதுல என்னென்ன இருக்கும்? வீக்லி கால்ஸ் அண்ட் ஸோ கோர்சஸ், பிடிஎஃப்ஸ் இது வந்து இருக்கும். அண்ட் நான் உங்களை அங்கே ஹெல்ப் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன், ப்ராப்பராக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு, ரைட்? அண்ட் ஸோ உங்களை மாதிரி மென்டாலிட்டி இருக்கிற பீப்புளை நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் நான் வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன் பீப்புளுக்கு. ஓகே, இதே மாதிரி நிறைய பீப்புள் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட போஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே நான் போட்டிருப்பேன்.
ஸோ ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன். அங்கே என்னோட கோச்சிங் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், அண்ட் திஸ் இஸ் கேஜே, and I will see you in this video, and thank you for watching my video.